என்னடா செய்யறது? ஒண்ணு செய், கல்லோட கட்டி கடல்ல போடு. அநியாயத்தை பார்த்தீங்களா? கல்லோட கட்டி கடல்ல போட்டான். அவர் அதுக்கும் கவலைப்படல. பொறுப்பு சிவபெருமானுக்கு. எனக்கு என்ன? எப்பரிசாயினுமாக ஏத்துவன் எந்தைய என்று செப்பிய வண்டமிழ் தன்னால் சிவனஞ்செழுத்தும் துதிப்பார். அருமையான பாட்டு, 10 பாட்டு. அதை முழுக்க சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை, பிறவி கடல்ல கரையேறலாம். 10 பாட்டு சொன்னாருங்க. கல்லு மிதக்க ஆரம்பிச்சது. எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தேகம், இவர் மிதந்தாரு சரி, கல்லு ஏன் மிதந்தது? கல்லு கலந்து போக வேண்டியதானே. பாட்டு சொன்னா இவர் தானேமா மிதக்கணும். ஏன் தெரியுமில்ல? சிவபெருமான் சொல்றாரு, அடியாரோட கட்டின உயிரில்லாத கல்லும் மிதக்குமானால் அடியார்களோடு சேர்ந்த உயிருள்ள கல்மனமுடைய நீங்களும் பிறவி கடலில் மிதக்கலாம். அதுக்காக கல்ல மிதக்க விட்டார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. அற்புதமான வாக்கு, நல்ல துணை நமசிவாய. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு